ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மீன் குழம்பு, மீன் ஃப்ரை செய்கிறது பார்க்கலாம். இது எங்கள் அம்மா ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு மூடி தேங்காயை அரைச்சி 200 ml தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்து வைங்க. இந்த மாதிரி தேங்காய் பாலை அரைச்சி வைங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து சுடு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் நல்லா கரைச்சி இருத்து வைங்க. இந்த மாதிரி அரைச்சி வைங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுங்க. அதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க. 2 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி போடுங்க. மூணு பெரிய நாட்டு தக்காளியை வெட்டி போடுங்க. இதை 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்க. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மஞ்சள் பொடி போடுங்க 1/4 டீஸ்பூன். தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி போடுங்க. இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணும். இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணும். ஒரு பாத்திரத்தில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணணும். இதில் அரைச்ச மசாலாவை போடணும். கரைச்ச புளியை ஊற்றுங்க. மிக்சியில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி அந்த தண்ணியும் குழம்புல ஊற்றுங்க. தேங்காய் பாலையும் ஊற்றுங்க.
8 பச்சை மிளகாய் கீறி போடுங்க. உப்பு கொஞ்சம் ஃபஸ்ட்டு போடுங்க. அப்புறமா டேஸ்ட் பார்த்த பிறகு பத்தலைன்னா போடலாம் எக்ஸ்ட்ரா உப்பு. குழம்பு கொதித்த உடனே மீனை போடுங்க. நான் இங்கே மத்தி மீனை யூஸ் பண்ணியிருக்கேன். மத்தி மீனில் ரொம்ப முள் இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் வஞ்சர மீனில் இதே மாதிரி குழம்பு செய்யுங்க. மீன் போட்ட பிறகு குழம்ப 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. 5 நிமிஷம் ஆன பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுங்க. மீன் குழம்பு ரெடியாச்சு. இப்போ மீன் ஃப்ரை பார்க்கலாம். மத்தி மீனில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா இன்னும் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ மீன் ஃப்ரை பண்ணுறத பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணுங்க. எண்ணெய் சூடான பிறகு மீனை ஒன்றொன்னா அடுக்குங்க. அதில் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு தான் டர்ன் பண்ணணும், இல்லைன்னா எல்லாம் ஒட்டிக்கிடும். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு மெதுவாக டர்ன் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன பிறகு தான் டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணி அடுத்த பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஒயிட் ரைஸ், மத்தி மீன் குழம்பு, மத்தி மீன் ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video.